எலே மார்வல் மண்ணாங்கட்டிகளா எங்கடா இருந்தீங்க? சாண்டியாகோ காமிகான்ல போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறானுங்க. கோஸ்ட் ரைடர் அடுத்த பார்ட் வேணுமா இந்த 2028 வச்சுக்க. கோஸ்ட் ரைடர் கேஸ்டிங் வேணுமா இந்த ரயன் காஸ்லிங் வச்சுக்க. பிளாக் பந்தர் 3 அனௌன்ஸ்மெண்ட் வேணுமா அதையும் வச்சுக்க. அவன் கேஸ்டிங் வேணுமா வச்சுக்க எல்லாம் உனக்கு தான். ஆர்டிஜே வேணுமா அவனையும் கூட்டு வந்து இறக்குறனப்பா அப்படின்னு சூற விட்டுருக்கானுங்க சாண்டியாகோ காமிகான்ல. 4 நாளா நடக்குது சம்பவம். எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத அடியில கொடுத்துன்னு இருக்கிறானுங்க. அண்ட் இன்னைக்கு தான் ஃபைனல் டே 4th மெயின் டே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள சண்டே சும்மா சாரலா அனுப்பி விடுறாங்கப்பா. இந்த மாதிரி சிறப்பான சம்பவங்களை வீடியோவா பதிவு பண்றதுக்கு முன்னாடி ஸ்டோரியில நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. விர்ச்சுவல் ஆர்காசம் என்னன்னு தெரியுமா காட்டிட்டாங்க, பங்கு காட்டிட்டானுங்க. இந்த சாண்டியாகோ காமிகால் ஹால் ஹெச் பிரசன்டேஷன்ல ஏகப்பட்ட மேட்டர்கள் காட்டியிருக்காங்க. டிஸ்னியும் மார்வலும் சும்மா இறங்கி சம்பவம் பண்ணிருக்கானுங்க. அது என்னென்ன மேட்டர்னு இந்த ஒத்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணலாம் மறக்காம கீழ இருக்க ஜாயின் பட்டன்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500k ரீச் பண்ணோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட் இங்க கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை பாக்குறேன். வாழ பேசாம எப்பவும் போல தட்டித்துக்கு தயாரா கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் மாமா செத்த போலா கூட வர்றதுக்கு டூம்ஸ்டேல அதிக வாய்ப்பு இருக்கு. இத நான் சொல்லல அவரே சொல்றாரு. நான் ஏன்டா ஜோக்கர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். எடுத்த உடனே மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி மார்வல் கோஸ்ட் ரைடர் படத்தை பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணல லைட்டா சொல்லிட்டு போயிட்டானுங்க. சைடுல பார்த்தா நம்ம ரயன் காஸ்லிங் மாமா அண்ட் படத்தை டைரக்ட் பண்ண போறது யாருன்னு கேட்டா டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்தை எடுத்தாங்களே அதே ஷான் லெவி மாமா தான். அப்போ சம்பவம் இருக்கு செத்தா பூல் அண்ட் வூல்வரின் எந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? ஒரு தடவை தமிழ் டப்பிங்ல கேட்டு பாருங்க ஜித்தப்பு. நாக்கில 4000 விதமான நல்ல வார்த்தைகளும் நவதாண்டும் ஆடும். தெரிக்க விட்டுறா கையில டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா சாரு தெரிக்க விட போறாரு. அண்ட் அதே ஷான் லெவி ரயன் ரெனால்ட்ஸ் படத்தை எடுத்துட்டு செத்தப்பூல்ல இருந்து தாவி இப்ப நெருப்புகுமார் படத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் நம்ம ரயன் காஸ்லிங்கே சொல்றாரு இவ்வளவு நாள் ஸ்டார் வார் ஸ்டார்லைட் படத்தை நான் பிஸி ஆரம்பித்தேன்பா. ஸ்டார்லைட்டா ஸ்டார் ஃபைட்டர் அந்த படத்தை நான் பிஸி ஆயிட்டேன். இனி 2028 நம்ம தான் எப்பவுமே நம்ம தான் நெருப்புகுமார் பயலுகடான்னு சூறா மாசம் ஒண்ணு விட்டாரு. அண்ட் ஷான் லெவியால தான் இந்த கோஸ்ட் ரைடர் படத்தை அப்படியே கண்ணுல காட்ட முடியும், வேற எவனாலையும் காட்ட முடியாதுன்ற 4 வார்த்தையை விட்டாரு. ஏலே ரயன் காஸ்லிங் மாமா நீ நல்லா பத்தவனா நடி எந்தா பத்தவனா நடிங்க ஆஸ்கார் அவார்டே கூட வாங்குங்க. ஆனா அந்த கோஸ்ட் ரைடர் படத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. 2007 நிக்கோலஸ் கேஜ் மாமா குத்த ஆக்டிங் இருத அதுவும் அந்த தமிழ் டப்பிங்ல ஒரு வாய்ஸ் கொண்டு வருவானுங்க பாரு. அந்த சிரிப்புக்கு எல்லாரும் செதறி கால பைரவன் காலையே விழுந்து கிடப்போம். சரி 2028 என்னதான் கால பைரவன் படத்தை ரீக்ரியேட் பண்ணி போடுறீங்க நானும் பாக்குறேன். அண்ட் அடுத்ததா கெவின் ஃபெய்கே மாமா வந்து அப்படி இப்படின்னு எண்ட் கேம் பத்தி லைட்டா பேசி விட்டு போனாரு. நாங்க ரீ ரிலீஸ் பண்ணி மஜா பண்ண போறோம் எல்லாரும் அப்படியே அந்த பத்தை பார்த்துன்னு அதுக்கப்புறம் டைரக்டா போயிட்டு டூம்ஸ்டே பாருங்க செப்டம்பர் 25 மஜாவா படம் இறங்குது அப்படின்னு ஒரு சின்ன லீட மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு. மேபி அந்த எண்ட் கேமோட எண்டிங் வேணா மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஆர்எல்ஸ் அதையும் டூம்ஸ்டேவையும் கனெக்ட் பண்ணுவானுங்கன்ற மாதிரியும் யோசிக்க தோணுது. என்ன பண்ண காத்துன்னு இருக்கிறானுங்கன்னு தெரியல. அப்படியே அங்க இருந்து வந்தா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அண்ட் பிராண்ட் நியூ டேக்காக அங்க ரெப்ரசென்ட் பண்ண வந்தது நம்ம ஜான் பெர்ன்தல் மாமா. எப்பா பனிஷரா இறங்கியிருக்கேன் சும்மா சூற விட்டு சம்பவம் பண்ணிருக்கேன் அந்த பிராண்ட் நியூ டே படத்துல. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாத்துருங்க. பனிஷர் கேரக்டருக்கும் டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கும் ஒரு சூப்பரான ரிலேஷன்ஷிப் அதுல மெயின்டைன் பண்ணிருக்கோம். அது அப்படியே வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஹல்க் கூட நாங்க 2 பேரும் போட்டு சம்பவம் இருக்குதே அத பத்தி சொல்ல வார்த்தைகள் இல்லப்பா மறக்காம தியேட்டருக்கு மட்டும் வந்துருங்க அப்படின்னு லைட்டா கூவிட்டு போயிருக்காரு. பனிஷர் மாமா வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இவனுங்க 2 பேரும் தான் டைரக்டா போயிட்டு ஹல்க சூற விட போறானுங்க. மேபி டேர் டெவில் கூட வரலாம், அதை இந்த இடத்துல மறைக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி அங்க இருந்து வந்தா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சம்பவம். அவங்க ஒவ்வொரு வயலா ஸ்டேடியத்துக்கு வர அப்படி நம்ம ஃபால்கன் நடிச்ச ஆந்தனி மேக்கி, ஃபால்கன் தம்பி ஃபெரண்டோரஸா நடிக்கிற டேனி ரமேரஸ், ஆர்டிஜேவா நடிக்கிற டாக்டர் டூம் தப்பா சொல்றணும் இல்ல கரெக்டா தான் சொல்றேன். அப்புறம் பெட்ரோ பாஸ்கல் இவன் மூஞ்சிய பார்த்தா மட்டும் எனக்கு காண்டாகுது. அந்த கூட்டத்துல இருந்து குபீர்னு குதிச்சு வராரு நம்ம ஷீமோலியோ. என்னடா பேரு வைக்கிறீங்க வகையில நுழையிற மாதிரி வைங்களா. இவனுங்க மட்டும் இல்ல டூம்ஸ்டே கேஸ்ட் தாண்டி வந்திருக்க எல்லா ஆடியன்ஸுக்குமே ஒவ்வொரு டூம் மாஸ்க்கும் க்ளோக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஒன்ஸ் ஆர்டிஜே மாமா கையில மைக்கு போனதுக்கு அப்புறம் மொத்த ஏரியாவுமே கிரீன் ஆகுது. ஆர்டிஜே மாமா கையில மைக் எடுத்து சொல்றாரு கிரீனா இருக்கிறது ஈஸி கிடையாது, எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க, உங்க எல்லாரோட உதவியும் எனக்கு தேவைப்படுது. மார்வலோட ஒரு ஆர்ச் எனிமி இருக்கிற இந்த டாக்டர் டூம் கேரக்டர் ப்ளே பண்றதுக்காக உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் கிரவுட் சும்மா சூறா விடுறானுங்க பின்னாடி இருந்து. அண்ட் இதே இடத்துல 2 வருஷம் முன்னாடி 2024 அப்போ ஃபர்ஸ்ட் டைமா மார்வல் டாக்டர் டூம் கேரக்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் இதே மாதிரி தான் சூற விட்டானுங்க. அண்ட் நம்ம டாக்டர் டூம் மாமா சொல்றாரு 2 வருஷம் நீங்க என் நம்பிக்கை வச்சு என்ன தூக்கி விட்டீங்க, அதை நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ற விதமா ஒன்னு சூப்பரா ஸ்பெஷலா ஒன்னு பண்ணிருக்கோம். ஆனா டிசிஷன் எடுக்க போறது என்னவோ நீங்க தான். ஆனா கண்டிப்பா நல்லவன் சைட்ல தான் நீங்க இருந்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க சைட்
ஃபைட்ஸ மாத்திக்கிறது நல்லதுன்னு மிரட்டி விட்டு போறாங்க. ஐயோ யாரியா நீ, என்ன மிரட்டு, பயமா இருக்குதுனே. அண்ட் குறுக்கு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஆடியன்ஸ் சைடுல இருந்து எவனோ ஒருத்தர் இருந்துச்சு டெட்பூல் காஸ்பிளேல இருந்து, அதுவும் இந்த தீஞ்சு போன கிரே காஸ்டியூம் இருக்குமே அந்த காஸ்டியூம் போட்டு எப்பா எனக்கு ஏதாவது ரோல் இருக்குமான்னு கேக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம ரயன் ரெனால்ட்ஸ். இலை சித்தப்பா, கிரௌடுக்கு நடுவுல நீ என்ன போய் பண்ணின்னு இருக்கிற? பயப்புள்ளையோட நிலைமைய பாத்தீங்களா? கிரௌடுக்கு நடுவுல இருந்து எழுந்து வந்து எப்பா டூம்ஸ்டேல ஏதாவது ரோல் இருக்கான்னு பிச்சை கேக்குறான். அந்த மாதிரி மட்டும் நினைச்சாதீங்க. ஏன்னா இந்த தெரியறானே இவன் பெரிய ப்ராட் கரப்பைய நம்மள குழப்பி விடுறதுக்காகவே வேணே கிரௌடுக்குள்ள போற ஐடியாவே இவன் தான் குத்துருப்பான் மாருலுக்கு. இவனை மட்டும் நம்பி இட போட்டுறாதீங்கப்பா. கண்டிப்பா இந்த படத்துல டெட்பூல் இருக்கிறான். செத்தாப்பூலி இல்லாம படம் ஓடுவாங்க. என்னைய மாதிரி ஏகப்பட்ட பேர் செத்தாப்பூலுக்காகவே தான் படுத்துக்கே போறானுங்க. அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அவன் இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். உள்வெறினே இருக்கா அப்படி. உனக்கு என்ன குறை? ஆனா இவர் இந்த கிரௌட்ல இருந்து வந்தது சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் அதே எஸ்டிடிசி பேனல்ல வேற ஒரு சம்பவமும் பண்ணிருக்கானுங்க. டூமோட அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கையும் கொடுத்து லாட்வேரியன் பேடிஸ்கான இல்ல லாட்வேரியன் விச்சஸ்கான ட்ரெஸ்ஸையுமே கொடுத்திருக்கானுங்க. ஒரு 3 கலர்ல வந்தது, 3-4 ஏதோ ஒரு கலர்ல வந்ததுங்க. ஆரஞ்சு, கிரீன், பர்பிள், வேற ஏதாவது நான் நோட் பண்ணாத கலர் இருந்ததுன்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க. அந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்லைங்க, அது ஜஸ்ட் லாட்வேரியன் விச்சஸ் ட்ரெஸ் தான். அவன் காசு பாக்குறதுக்காக வீடியோ போடுவானுங்க. பர்பிள் கலர் ட்ரெஸ் கிளியாவோடது, ரெட் கலர் ட்ரெஸ் நம்ம வாண்டாவோடது, பச்சை கலர் ட்ரெஸ் டூம் பொண்டாட்டியோடதுன்னு இஷ்டத்துக்கு ஓட்டுவானுங்க. அதெல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாச்சு. அதெல்லாம் அவங்க தலையெழுத்து, நான் எதுவும் சொல்ல முடியாதுப்பா. அண்ட் ஃபைனலி அட் தி எண்ட் பிளாக் பேந்தரோட புது படம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம ரயன் கூக்லர் மாமா தான் எடுத்து விட்டு சொருவ போறாரு. ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரையாலஜியா கொடுத்தாருன்னா கோடி முனியமா போகும். அண்ட் ஸ்டேஜுக்கு மொத்தம் 3 பேர் வராங்க. லெட்டிஷியா ரைட், வின்ஸ்டன் டியூக் அண்ட் டேவிட் ஜான்சன். லெட்டிஷியா ரைட்டையும் வின்ஸ்டன் டியூக்கையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், எம்பாக்கோ அண்ட் ஷூரி. அண்ட் கடைசியா வந்தாரு விநாயகன்ற மாதிரி புதுசா வந்தவர் தான் டேவிட் ஜான்சன். சாட்விக் போஸ்மேனோட கேரக்டரை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்தாரு. அண்ட் சாட்விக் போஸ்மேனோட கேரக்டர் டைரக்ட் ரீப்ளேஸ்மென்ட்னு கேட்டா கிடையாது. இந்த பய உள்ள நம்ம சாட்விக் போஸ்மேனோட புள்ளையான டிச்சாலவா நடிக்க போறாரு. அண்ட் மனுஷன் பாதி டெஃப் போல லைட்டா காது கேட்காதான். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. மனுஷன் சிறப்பா நடிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவரோட ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நான் பாத்திருக்கேன். ஏலியன் ரமலஸ் மாதிரி ஒரு சில இடத்துல இவரோட மூஞ்சி நான் லைட்டா பாத்திருக்கேன். அந்த இடத்துல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, நல்லா நடிப்பாருன்னு நம்புவோம். சாட்விக் போஸ்மேனோட இடத்த நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாரன்றத பார்ப்போம். மனுஷன் அங்க ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கும்படு குருசாமி, கெவின், ரயன் கூக்லர் எல்லாரையும் கால்ல விழுந்து வெட்டுறான்டா. நல்லா இருப்பீங்க, இது சூஸ் பண்ணி ரொம்ப ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டீங்கன்னு மனுஷன் கண்கலங்கி பேசுறாரு. எனக்கு வருத்தமா வருதுங்க. நான் ரெக்கார்ட் பண்ண டைமிங் வரைக்கும் இப்போ இந்த மேட்டர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கானுங்க. வேற ஏதாவது மேட்டர்கள் சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது உடனுக்குடன் அப்டேட் வந்ததுன்னா பார்ட் 2ன்ற வரையில பார்ட் 2 நான் போட்டதே கிடையாது. நான் ஒரு எபிசோட் பேசினாலே அடுத்த எபிசோட் பேச மாட்டேன். இதுல இந்த எஸ்டிடிசி காமிக்கானுக்கு பார்ட் 2 வர போட போறேன். சத்தியமா வாய்ப்பு இல்லைன்றது சித்தப்புகளுக்கு தெரியும். இருந்தாலும் உங்க மன ஆறுதலுக்காக சொல்லி விட்டு போறேன். இந்த மேட்டர்கள் எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த புது வரவுகள் ரயன் காஸ்லிக்கு, டேவிட் ஜான்சன், ரயன் ரெனால்ட்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கடா. டூம்ஸ்டே படத்துல கெஞ்சிறாரு அப்படி மனுஷன். இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட போட்டு வராதையா? நானே உன்னோட பெரிய கோளாறு, என்கிட்டே மண்ட கோளாறு தனத்தை காட்டுறியா? இந்த மேட்டர்கள் எல்லாம் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. சண்டியாகோ காமிக்கான்ல விட்டு ஆர்கேசம் பண்றீங்களா? அடுத்து ஒரு தாறுமாறு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலா வருங்க.